அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மம்ஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அசத்தலான முழு தாளிச்சா தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு, நெய் சோறு, அப்புறம் தேங்காய் சோத்துக்கு ரொம்ப அசத்தலாக சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து காலிஃப்ளவர் பொரிச்சு வச்சுக்கிறலாம், இல்லைன்னா கோழி பொரிச்சு வச்சுக்கிறலாம். அப்படி இல்லையா ஒரு முட்டையை பொரிச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு அசத்தலான ஒரு தாளிச்சா. இது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தாளிச்சா எப்படி வைக்கிறதுன்ட்டு. நான் எப்படி செய்வேன் எங்கள் வீட்டில் தாளிச்சா அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே கொண்டு வரும். இப்போ நம்ம வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இதில் வந்து எலும்பு, பருப்பு, இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, சரியா? அதை போட்டு ஒரு 4 விசிலுக்கு போட்டுருங்க. அது விசில் வர்ற நேரத்தில் முதல்ல இந்த காய்கறியெல்லாம் வெட்டிக்கிறோம். காய்கறி வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நான் வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி, கத்தரிக்காய், மாங்காய், பச்சை மிளகா, காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் விருப்பம், காய்கறி எல்லாம் உங்கள் விருப்பம் தாளிச்சாவுக்கு. ஆனால் முக்கியமாக மாங்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் நம்ம கண்டிப்பாக போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கடையில் நம்மளுக்கு இந்த விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி தாளிக்க எண்ணெய் வந்து தேங்காய் நான் ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து பிரியாணி இலை வேண்டாம் போட்டுக்கிறோங்க. அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போடுங்க. போட்டு வதக்குங்க. கொத்தமல்லி இலையை நீங்கள் இதிலேயே கொஞ்சம் போட்டுருங்க, பேலன்ஸாக வச்சுக்கிறோங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து மேலே தூவி விடலாம். இதில் போட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், வாசம் நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இதுக்கு வந்து ரொம்பலாம் வதங்க வேண்டியதில்லை. ப்ரௌன் கலர் போகணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம பருப்பு கறி எப்படி ஆக்குவோம் அதே தான். பருப்பு கறியில் வந்து நம்ம பருப்பு ஆனால் செய்கிறோமா இல்லையா, அதில் நம்ம எலும்பு போடுறோம். இன்னும் பருப்பு ஆனத்துக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி போடுவோம். இது வந்து நம்ம இறைச்சி தூள் போடுறோம், அவ்வளோதான். அப்புறம் இஞ்சி பூண்டு, நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு வந்து பருப்பில் போட்டு வேக வச்சுருக்குறோம், பருப்புலையும் எலும்புலையும். இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறோம். அப்புறம் காய்கறியை ஃபுல்லாக போட்டுருங்க. மாங்காயை மட்டும் வச்சுக்கிறோங்க. நீங்கள் இதை கூட ப்ரெஷரில் போட்டு ஒரு விசிலுக்கு அதிலே போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் போட்டு வதக்கிறேன். இல்லைன்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப கரைஞ்சிரும். அதனால் ரொம்ப இன்னும் சுருக்காக சிம்பிளாக செய்யணுன்னா நீங்கள் வந்து விசில் அடித்ததோடைய ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் போட்டு இதையும் போட்டு அந்த இறைச்சி பருப்பு 4 விசில் வந்த பிறகு இந்த காய்கறியை ஃபுல்லாக அதில் போட்டு ஒரு விசில் வந்த பிறகு அதில் மசாலையை போட்டு தாளித்து ஊற்றி இறக்கிருங்க. அந்த மாதிரி சிம்பிளாகவும் செய்யலாம், நம்ம விருப்பம். அது அவசர அடி தாளிச்சாவாக நம்ம செய்யலாம். அப்புறம் நம்ம காலிஃப்ளவர், வாழைக்காய் எல்லாம் போடுங்க. இது வந்து நிறையா தான் தாளிச்சா எங்களுக்கு. இது வந்து 10 பேர் சாப்பிட்லாம் அந்த தாளிச்சாவை. இந்த தாளிச்சா கொஞ்சமாக ஆக்கலாம் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக வராது. அதனால் இவ்வளவு தான் ஆக்குறேன். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம பருப்புக்கு நம்ம போட்டிருக்குறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு முதல்ல கிண்டுங்க. அப்புறம் 1 ஸ்பூனு சாம்பார் பொடி, இல்லைன்னா குழம்பு மிளகாய் பொடி, எண்ணெய் இருக்கும் நீங்கள் போடுங்க. 1 ஸ்பூனு போடுங்க. நம்ம இறைச்சி தூளும் தேங்காய் பூ போட்டு நம்ம அரைக்க போகிறோம், சரியா? இது கொஞ்சமாக சாம்பார் பொடி இருந்தால் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுங்க இந்த இதுக்கு, இந்த தாளிச்சாவுக்கு. அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு, எலும்பு இருக்குல்ல, அதை போடுங்க. பருப்பு வந்து எனக்கு வந்து 1/2 வேக்காடாக தான் நான் வேக வச்சுருக்கேன். 3/4 வேக்காடு இருக்கும். ரொம்ப நமுற வைக்கலை. ஏன்னா இனிமேல் காய்கறியோட சேர்ந்து வேறு அது வேகணும். அதனால் நான் ரொம்பலாம் நமுற வைக்கலை. நீங்கள் வந்து ஒரு 4 விசில் வைங்க, உங்களுக்கு நல்லா நமுந்துடும், சரியா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போடணும். காய்கறிக்கு உப்பு போடணும். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கிறோம். உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அது கொதிக்கட்டும். அதுக்கெல்லாம் மசாலா அரைச்சிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு இறைச்சி தூள், 1 ஸ்பூனு தயிர், ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் பூ. இதில் வந்து ஒரு 4 முந்திரி, ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனு கசகசாவை போட்டு அரைச்சி வச்சுருங்க. நான் வந்து பேஸ்ட்டு இருக்குது எனக்கு, அதனால் நான் அது போட போகிறேன். நான் அதனால் இதில் போட்டு அரைக்கலை, நீங்கள் அரைச்சி வச்சுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோங்க. இது நம்மளுக்கு பெஸ்ட்டு மசாலா தூள், நம்ம இறைச்சி தூள் மசாலா தூள், சரியா? அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அப்புறம் கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே மாங்காயை போடுங்க. நம்மளுக்கு வந்து எல்லாமே வெந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் மாங்காயை போடுங்க. மாங்காயை போட்டு அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சோம்ல மசாலா, அதை அதில் ஊற்றுங்க. ஊற்றி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அப்புறம் நம்ம புளி ஊற்றணும். புளியை பார்த்துக்கிறணும். அப்புறம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி இருக்குல்ல, புளி தண்ணியை கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கிறோம். நம்ம புளியை பார்த்துக்கிறணும், சரியா? கொஞ்சமாக
நம்ம மாங்காயோட புளிப்புக்கு தக்கன நம்ம போட்டுக்கிறோம். ரொம்ப புளிச்சு போச்சுன்னா தாளிச்சா வாயில் வைக்க முடியாது. நம்ம மறுநாளைக்கு கூட இதை வந்து இடியப்பத்தில் சாப்பிட்லாம், பூரியில் சாப்பிட்லாம், சப்பாத்தியில் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? நெய் சோறு, தேங்காய் சோறு, வெள்ளைச்சோறு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது என்ன பேஸ்ட்டுன்னா கசகசாவும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் நான் போடுறேன் கடைசியில். இது நீங்கள் வேணுண்டா போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. இது இப்போ கரம் மசாலா வாசம் பிடிக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. கரம் மசாலா போடலைன்றாலும் தாளிச்சா ஓகே, நல்லா தான் இருக்கும். இந்த தாளிச்சா வந்து இறைச்சி கறியவே மிஞ்சிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னும் கடைசியில் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நெய்யில் தாளித்து வச்சுருக்குறோம். வெங்காயம் கருவேப்பிலையை நெய்யில் தாளித்து வச்சுருக்குறோம். அதை மேலே போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே கமண்டு வீடே மணக்கிற அளவுக்குள்ளே தாளித்தா ரெடி. கடைசியில் நம்ம போடுறது வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போடலாம். நம்ம எண்ணெய்க்கில் ஏற்கனவே போட்டிருக்குறோம். அவ்வளோதான். ஒரு கமண்டு மணக்கக்கூடிய தாளிச்சா ரெடி பண்ணியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.